மனம் மொழி மெய்யாலே தினம் உன்னை துதிக்க மனம் மொழி மெய்யாலே தினம் உன்னை துதிக்க மங்கள இசை எந்தன் நாவினில் உதிக்க மங்கள இசை எந்தன் நாவினில் உதிக்க கணபதியே வருவாய். ஏழு சுரங்களில் நான் இசை பாட எங்குமே இன்பம் பொங்கியே ஓட ஏழு சுரங்களில் நான் இசை பாட எங்குமே இன்பம் பொங்கியே ஓட தாளமும் பாவமும் ததும்பி கூத்தாட தாளமும் பாவமும் ததும்பி கூத்தாட தரணியில் யாவரும் புகழ்ந்து கொண்டாட கணபதியே வருவாய். தூக்கிய துதிக்கை வாழ்த்துக்கள் அளிக்க தொனியும் மணியன கணீரன் ஒலிக்க தூக்கிய துதிக்கை வாழ்த்துக்கள் அளிக்க தொனியும் மணியன கணீரன் ஒலிக்க ஊக்குக நல்லிசை உள்ளம் கழிக்க உண்மை ஞானம் செல்வம் கொழிக்க கணபதியே.
வீட்டுக்காரருக்கு தொழில் விசேஷம்ன்றது தெளிவா வரணும், பிள்ளைகளுக்குன்றது கல்வி செல்வன்றது அதிகமா கிடைக்கணும் அப்படின்னு பல கனவோட வந்து உட்கார்ந்துருப்பீங்க. அந்த அறிவிப்பு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனுடைய ஆடி மாத கடைசி வெள்ளி ஐந்தூரத்தோரே ஆறுக்கு மூத்தாரே உந்தி கணவதியே துணையிருந்து காத்திடையா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நாம் பூஜை செய்யக்கூடிய சிவனுக்குரிய பாகத்தில் யார் வாசம் செய்றாங்க? அன்னை பார்வதி தேவியார் வாசம் செய்றாங்க. நடுபாகம் என்பது மகா விஷ்ணுக்குரிய பாகம். அந்த மகா விஷ்ணுக்குரிய பாகத்தில் யார் வாசம் செய்றாங்க? செல்வத்துக்கே அதிபதியான அன்னை மகா லட்சுமி வாசம் செய்றாங்க. அடிபாகம் என்பது பிரம்மனுக்குரிய பாகம். அந்த பிரம்மனுக்குரிய பாகத்தில் யார் வாசம் செய்றாங்க? கல்விக்கு தலைவியான அன்னை கலைவாணி வாசம் செய்றாங்க. இந்த மூன்று தேவர்களும் தம்முடைய இடங்களிலிருந்து கண்டிப்பாக அந்த தாயை தான் அமரணும். தாயை மட்டும் அமைச்சு வச்சாச்சுன்னா நம்ம எப்படின்னா உட்காரலாம் கிடையாது. நாம் அமரக்கூடிய இடத்தில் அப்படின்னா அந்த திருவிளக்கு பூஜை செய்யக்கூடியவர்கள் அமரக்கூடிய இடத்தில் கண்டிப்பாக ஒரு சின்ன விரிப்பாக விரிச்சு உட்காரணும்.
விரிப்பு இல்லாமல் வெறும் தரையில உட்காரக்கூடாது. இது கோயில் தானே, கோயில்ல சும்மா வெறும் தரையில உட்காரலாமே அப்படின்னு நினைச்சு என்றுமே உட்காரக்கூடாது. விரிப்பாவது விரிச்சு உட்கார்ந்தாதான் அந்த பூஜைக்கு உண்டான ஒரு முழு பலன உங்களுக்கு கிடைக்கும். ஆகையால் இப்ப ஆள குருநாத குருநாத எங்கள் குருநாத பூஜாரியில போய் குத்து விளக்க ஏத்த சொல்லுவாங்க. இது போல விஷயங்கள் நம்முடைய இந்துக்கள் கலாச்சாரத்திலிருந்து எல்லா வீட்டையும் நடக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த 5 முகம் சொல்லக்கூடியது ஒரு பெண்ணைன்றது குறிப்பாக குறிக்கிறது. அன்பு, நிதானம், அறிவு கூர்மை, சமயோஜித புத்தி, சரி அதை ஒப்பிட்டு தான் இந்த 5 முக தீபத்தை இப்ப நீங்க ஏற்றிருக்கீங்க. தீபத்தை ஏற்றும் போது தீபத்தை மட்டும் ஏற்றுவோம் அப்ப நினைச்சா அப்படி நீங்க செய்யக்கூடாது. நான் சொன்ன விஷயங்கள் அன்பு, அறிவு கூர்மை, நிதானம், சமயோஜித புத்தி, சகிப்புத்தன்மை. குறிப்பாக ஒரு பெண்ணுக்கு சகிப்புத்தன்மைன்றது மிக மிக அவசியம். ஏன்னா ஆண்கள் அப்படி இருக்க மாட்டாங்க. பண பொண்ணு பேசுவாங்க, கோவப்படுவாங்க.
அவங்க கோவப்படுறதால ஒன்றும் ஆக போறது கிடையாது. ஆனா அதே சமயத்தில் அந்த வீட்டில் உள்ள பெண்கள் தான் சீதேவி. அந்த சீதேவிமார்கள் நான் சொன்ன விஷயங்களை கடைபிடித்து ஒரு குடும்பம் நடத்தினாலே அந்த குடும்பம்ன்றது சொர்க்கம்தான். அதை நினைத்துதான் இந்த 5 முக தீபத்துக்கு உண்டான ஒரு பொருள் சொல்லக்கூடியது. சரி, 5 முக தீபத்தை நீங்க ஏத்துட்டீங்க. உங்களுக்கு எல்லோருக்கும்ன்றது கண்டிப்பாக தீர்த்த கலசம்ன்றது கண்டிப்பா கொடுத்துருப்பாங்க. எல்லாரும் தீர்த்தத்தை வச்சிருக்கீங்க. எல்லோருக்கும் தீர்த்தம் கொடுத்திருப்பாங்க. இந்த திருவிளக்கு பூஜை துவங்குவதற்கு முன்பாக அந்த தீர்த்த கலசத்தை கையில் எடுத்து உங்களுடைய உள்ளங்கையில வச்சு ஒரு கையால் அந்த தீர்த்த கலசத்தை கொடுங்க. உங்களுடைய உள்ளங்கையில அந்த தீர்த்த கலசத்தை எடுத்து எப்படி வச்சு ஒரு கையால அந்த தீர்த்த கலசத்தை மூடுங்க. வலது கையால அப்படி மூடிக்கீங்க. கங்கை, யமுனை, காவிரி, நர்மதா போன்ற புண்ணிய தீர்த்தங்கள் அனைத்தும் இந்த தீர்த்தத்தில் இருந்து நான் செய்யக்கூடிய இந்த திருவிளக்கு பூஜையானது எந்த தங்குதடையுமின்றி சிறப்பாக நடைபெற வேண்டும். பொங்கி வரும் காவிரி போல எங்களுடைய இல்லங்களிலும் எங்களுடைய மனதிலும் சகல ஐஸ்வர்யங்களும் பெருக வேண்டும் என்று வேண்டி அந்த தீர்த்தத்தை உங்களுடைய உள்ளங்கையில கொஞ்சம் விட்டு பருகிக்கணும். ஒரு பூவை கையில் எடுத்துக்கங்க. ஒரு பூவை கையில் எடுத்து உங்களுடைய வலதை உள்ளங்கையில் வச்சு 2 கை கூப்பி நாங்க சொல்லக்கூடிய விநாயகருடைய மந்திரம் சொல்லி முடிந்த பிறகு அந்த மஞ்சள் பிள்ளையார்கள் அந்த பூவை சமர்ப்பணம் பண்ணிடுறேன். எந்த கோவிலுக்கு போனாலும் நம் முதற் கடவுளாக அந்த ஆணைமுகனை வணங்குவோம். அந்த ஆணைமுகனை வணங்கி இந்த திருமூலக பூஜை என்பது துவங்குவோம். அந்த விநாயகருக்கு சொல்லக்கூடிய மந்திரம் சொல்லி முடிந்த பிறகு அந்த மஞ்சள் பிள்ளையாருக்கு அந்த பூவை சமர்ப்பணம் பண்ணிடுறேன். அடுத்தபடியாக ஒரு பூவை கையில் எடுத்துங்க. அதே போல உங்களுடைய உள்ளங்கையில் வைத்து 2 கை கூப்பி எல்லோருக்கும் ஒரு குலதெய்வம் என்பது இருக்கும், இஷ்ட தெய்வமும் இருக்கும். அந்த குலதெய்வத்தை வேண்டி இந்த திருவிளக்கு பூஜையானது சிறப்பாக நடைபெற வேண்டும். குலவிலியம்மா ராஜகாரியம்மா, குலவிலியம்மா ராஜகாரியம்மா, பாளையத்தாயம்மா, பங்காளியம்மா, முத்துமாரியம்மா, பங்காளியம்மா, கண்ணியம்மா, எங்கம்மா, ஏத்தியோம் இருப்பிலக்கு, உனக்கு ஏத்தியோம் இருப்பிலக்கு, ஏத்தியோம் இருப்பிலக்கு.
அந்த வெற்றிலையை நல்லா தொடச்சிருங்க, ஈரம் இல்லாம தொடச்சு வச்சுங்க. ஏன்னா ஒரு தேவிமாருக்கு காட்டிட்டு இன்னொரு தேவிமாருக்கு காட்டாம போயிடுச்சுன்னா கோவப்பட்டுவாங்க. ஏன்னா அலைமகள், மலைமகள், கலைமகள், இந்த 3 பேருன்றது இந்த 3 பேருக்கு காட்டினாதான் அந்த 3 ஆனந்த அறிவுரை இலக்கே போற்றி 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 என் பொருளோய் உள்ளோய் போற்றி 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 கொடுத்து இன்பொருள் எந்தாய் போற்றி 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 மங்கள நாயகி மாமணியே போற்றி 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 மழை நல்கும் மல்லவியே போற்றி 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 அருள் நாயகி அம்மையே போற்றி 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 என்னுடைய அம்மையாம் இலக்கே போற்றி 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 என்னுடைய பிளம்பாட்டி போற்றி போற்றி தொண்டத்தூர் தூமணியே போற்றி 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 சுழன் முதல்வியே போற்றி 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 ஒளிக்கு ஒளியாய் உயர்வாய் போற்றி 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 சூடாமணி சுடரொளியே போற்றி 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 இருளொழித்து இன்பம் இவோய் போற்றி 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 அருள்புரிந்து எம்மை ஆவோய் போற்றி 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 அறிவினால் அறிவாய் நாடாய் போற்றி 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 இல்லக விளக்கம் இறைவியே போற்றி 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 சுடரே விளக்கம் சுடரே போற்றி 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 இதனை களையும் இயல்பினாய் போற்றி 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 எரிச்சுடராய் நின்ற இறைவியே போற்றி 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 ஞானச் சுடராய் விளக்கே போற்றி 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 மரபரை பொருளாம் மாதியே போற்றி 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 தூண்டும் சுரனை ஜோதியே போற்றி 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 ஜோதியே போற்றி சுடரே போற்றி 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 ஓதியே உள்ளும் விளக்கே போற்றி 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 இது கொடுக்கும் இல்லக விளக்கே போற்றி 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 பல்லக வல்லக விளக்கே போற்றி 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 நல்லக நமச்சிவாய விளக்கே போற்றி 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 தாயே இருளாயே பார்த்தேன் பார்த்தேன் தாயே இருளாயே உன் பாதம் தொட்டு நான் பணிந்தேன் இருளாயி பாதம் தொட்டு நான் பணிந்தேன் இருளாயி Yeah.
பாகத்துல அந்த பூவை சமர்ப்பணம் பண்ணிடுங்க. சமர்ப்பணம் பண்ண பிறகு அதுல ஒரு பூ எடுத்து நம்ம தலையில வச்சுக்கணும். தாயாரை கண்டு மகிழ்ந்தேன் அன்னையே அருந்துணையே அங்கிருந்து காருமம்மா வந்த வினையகத்தி மகாபாக்கியம் தாருமம்மா குடும்ப குடிவிளக்கே குற்றங்கள் பொருத்திடம்மா கூடதுணை இருந்திடம்மா. அந்த அங்காள பரமேஸ்வரியை வேண்டி திருவிளக்கு ஜோதியை தொட்டு உங்க கண்ணில் ஊதிங்க. இது தேவி நமஸ்காரம். அடுத்தபடியாக ஒவ்வொரு தெய்வங்கள் அழைக்க போறோம். தேங்காய் பழம் என்பது அப்படி நாங்க பாடும் பொழுது ஒவ்வொரு தேங்காய் எப்படி அர்ச்சனை பண்ணிடுறோம். ஐயா உனக்கு சுட்டவிடம் தான் வழக்கும் சூழ்ந்தவன எல்லையிலே உனக்கு மாண்டவிடம் தான் வழக்கும் என் மையான மாயாண்டி எல்லையிலே. ஐயா அர்த்தசாம பூசக்காரா அர்த்தசாம பூசக்காரா ஐயா கொஞ்சம் சரங்க கட்டி ஐயா வேட்டைக்கு செல்பவரே வேட்டைக்கு செல்பவரே செல்பவரே ஐயா ஏவனல்ல சாமத்திலே ஏவனல்ல சாமத்திலே ஏ மாயாண்டி அந்த ஏகுலங்கா நேரத்திலே நீ எல்லை விட்டு எழுபவரே எல்லை விட்டு எழுபவரே எழுபவரே ஐயா கால்மாடு வேகும் முன்னே தலைமாடு தான் இழுப்பா மாயாண்டி மருந்தியும் நான் அறிந்தேன் என் சுடலவனம் காக்கும் மாயாண்டி ஓ சுடலவனம் கேட்கலையா. சுடலவன
உனக்கு வடக்க விழுந்த சாடு வங்க கடக்கிட்ட மாடு உனக்கு தெற்கே விழுந்த சாடு தென்கடலும் பூசை செய்ய அம்மா ஆதியில வந்தவளே ஆதரவா என்னவளே அந்த ஆத்துக்கு வடகராயில் அந்த அழகுடனே இப்போவாலே அந்த ஐயனாறு கோட்டைக்குள்ளே அடைக்கலமாய் வந்தவளே 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 மடப்புறத்து Bye.
அந்த பெண்ணு நல்ல மலையாளத்தில் உன்னை ஏழு மணிகள் வெற்றி செய்து அந்த மலத்தாரியாலே நீக்குவா என்னே உன்னை யாழ குறிவோண்டி அடியில் நினைச்சு வைக்க தன் தங்கைக்கு இளவை என்று சொல்லி வருந்தேன் அந்த வருடத்தை பாடா என்று ஓடையிடான் இங்கு கொட்டு மைதான் ஓடிவிட்டேன் காட்டாறு ஓய்வர் சப்த கண்ணிகள் 7 மணிகள் வெட்டி கிளம்புறம்மா அந்த அக்காவுக்கு 7 பேரும் இசைக்கு ஒருவராக தேவியாக வந்தவளே அந்த மனப்புறம் காத்திருப்பார் என் தாய் மனப்புறம் காத்திருப்பார் என் பற்ற வண்ணப்பெற்று ஆத்தா மூணாமலை வந்தவளா அந்த சேதுபதி நாட்டிலே சிவகங்க சிவையே அந்த சேதுபதி நாட்டிலே சிவகங்க சிவையே ஆத்தா புரட்டியாக வந்தவளே கோணர்ந்த கொண்டக்காய் என் தாயம் போல காத்திருப்பார் கரும்பான தொழிலாய் என் தாயம் உணர்ந்து முத்து மாரியம்மா அந்த சதுரகிரி அந்த சதுரகிரி 5வது கவலா அந்த வனமா வர பேச்சு சின்ன பேச்சு பெரிய பேச்சு இந்த ஆரப்பாளையம் இந்த வைகையாற்று பக்கத்திலே வயது என்ன வந்தவனா மூக்கு உரியரடி உள்ள ஓடி
அடுத்தபடியாக என் கம்பளத்தான் இங்கு வாராரா சுவாமி அவர் வாராரா என் கட்டக்குடி கருப்ப சுவாமி வாராரா 21 பண்டிகளா 21 பண்டிகளா 21 சமைகளா கதவுக்குள்ளே என் 18ஆம் மணி உனக்கு பூவாசம் அடிக்குமாடா என்
தீபாவளி அடுத்தபடியாக ஒரு வாழ்த்து பாடலோடு நிகழ்ச்சி நிறைவு செய்வோம். இந்த தீபாவளி அனைத்து தாய்மார்களும் தீபத்தை தொட்டு கண்ணில் ஊற்றிட்டு இந்த வாழ்த்து பாடலுக்கு நல்ல கைதட்டுங்க. அவங்க தாலி எடுத்து அனைத்து செல்வங்களும் பெருகளும் குடும்பத்தில் சண்டை சச்சரவு சஞ்சலங்கள் இல்லாமல் ஆணும் பெண்ணும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நினைத்து அந்த தீபாவளி தொட்டு வாங்கிட்டு தாங்கி தொட்டாங்க. அடுத்தபடியாக எங்களுக்கு சிந்து ஆடியோசனர்களுக்கு எங்களது ஸ்ரீ உச்சினி மாகாளி அம்மன் கலைக்குழுவின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரை ஒத்துழைப்பு தந்த அனைத்து தாய்மார்கள் அந்த அங்காள பரமேஸ்வரி தங்க இருந்துருச்சு. அம்மன் கோவிலை எப்படி நீங்க வளம் வருவீங்களோ அது போல நீங்க இருக்கிற இடத்திலேயே வடதுபுறமாக 3 சுத்து, ஒவ்வொரு சுத்துக்கு அம்மனை மனசார நினைச்சு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எங்களுக்கு இங்கு சிறப்பான முறையில் ஆடியோ சமைத்து கொடுத்த இசை இளவரசி சமயநல்லூர் சிந்து ஆடியோஸ் அவர்களுக்கும் எங்களுக்கு வீடியோ சிறப்பான முறையில் அமைத்துக் கொண்டிருக்கும் SM கலை வீடியோஸ் தேரூர் அவர்களுக்கும் எங்களது ஸ்ரீ உச்சினி மாகாளி அம்மன் கலைக்குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இவ்வளவு நேரம் அந்த அம்மனை ஒருமனதாக திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்த அனைத்து தாய்மார்களுக்கும், கோவில் பூசாரி அவர்களுக்கும், கோவில் நிர்வாகி அவர்களுக்கும், பொறுப்பாளர் அவர்களுக்கும், அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எங்களது ஸ்ரீ உச்சினி மாகாளி அம்மன் கலைக்குழுவின் சார்பாக மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். திருவிளக்கு பூஜைக்கு நன்கொடை அளித்த திருவாளர்களுக்கு பூஜையில் கலந்து கொண்ட பக்த கோடிகளுக்கும் மேற்கண்ட பூஜை சீரும் சிறப்புமாக நடக்க உறுதுணையாக இருந்து செல்வேன செய்யப்பட்ட அனைத்து நல் உள்ளங்களுக்கும் திருக்கோயில் நிர்வாகத்தின் சார்பாக நல்வாழ்த்துக்களுடன் மிக்க நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இவன் திருக்கோயில் நிர்வாகி.